ஆண்டவரே ஒரு சோத்திரப்பா, இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுகிற ஆண்டவரே சிறு உபதேசத்தை தியானி கொண்டு ஆவியானவர்களோடு பேசுங்க, இடை கொடுங்க, நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் கிரியை செய்தார் கொண்டே இடத்திலே ஆசீர்வதிப்பதாக பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏழி ஏழி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. கர்த்தருடைய நாமத்தில் மகிமையுண்டாவதாக. இதே வசனங்கள் பல இடங்களில் இருக்கிறது. மார்க் 15:34 அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏலோயி லாமா சபக்தானி என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது அரபிக் மொழியிலே ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை ரோமருக்காகவும் அந்நியர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இந்த 4வது வார்த்தையில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 22 நாம் வாசிக்கிறோம். தாவீதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் ஏன் தூரமாக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14 பொல்லாம் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவர் சிலுவையிலே திரும்பிக்கும் போது இந்த 4வது வார்த்தையை அவர் சொல்லுகிறார். தனிமையிலே கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே தவிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுக்காக அவர் பேசுகிறார். பிதாவை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் வேதத்திலே நாம் பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் பிதாவே என்று தான் சொல்லுவார். அவர் எப்பொழுது அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்யும் பொழுது தேவன் பிதாவே என்று கூப்பிட்டு தான் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுவார். ஆனால் இந்த இடத்திலே என் தேவனே நம்மை போல அவர் ஜபிக்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எதற்காக அந்த வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தையினுடைய ரகசியத்தை நாம் பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, காரியங்கள் சூழ்ந்துள்ளது. அந்த நேரத்திலே காரணம் ஏன் அந்தகாரம் உண்டாயிற்று, ஏன் காரியங்கள் சூழ்ந்து கொண்டது. 1 யோவான் 2:2 வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை மாத்திரம் நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழி அவரே. சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். அவர் யார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற நிவாரண பலியாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இங்கே ஏசாயா 53:6 அவருடைய தொடர்ச்சியாக பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோதரம் நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவரவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அல்லேலூயா. அக்கிரமம் என்ற வார்த்தைக்கு அதனுடைய விளக்கம், சரியான அர்த்தம் பொதுமொழி பைபிள்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 56:6 ஆடுகளை போல நாம் அனைவரும் வழி தவறி அடைந்தோம், நம்ம எல்லாரும் நம் வழியே நடந்தோம், ஆண்டவரோ நம் அனைவரின் தீ செயல்களை அவர் மேல் சுமத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும், அந்த தீ செயல்கள் தான் அக்கிரமம், அதை தேவன் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து மேல சுமத்தப்பட்டது. பூமியில் எல்லா மனுஷனுடைய சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்த பொழுது அவரால் அங்கே தேவனால் அவரை பார்க்க முடியவில்லை. இங்க பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53, 54, 7, 8 பார்க்கிறோம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் 8ஆம் வசனத்திலே அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது மறைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பாக ஏன் இயேசு கிறிஸ்துவை தேவன் பிதாவானவர் கைவிட்டார், ஏன் அவர் தன் முகத்தை மறைத்தார் என்று சொன்னால், அவர் எல்லாருடைய பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையில் அந்த முன்முடி, சாபமான முன்முடி எல்லாம் நம்முடைய செய்த கைகளில் செய்த பாவத்திற்காக அவர் கைகளிலே 7 இன்ச்சு மதிப்புள்ள அந்த ஆணி அடிக்கப்பட்டது. கால்களில் கைகளை ஆணி அடிக்கப்பட்டது. அவருடைய சிரசில முள் அடிக்கப்பட்டது. அந்த முள் வந்து எப்படி இருக்குன்னா கண்களில் வழியாக ரத்தம் வடிந்து அந்த கண்களை இறக்கத்தக்கதாக அந்த கோடினால் அடித்து அப்படி சித்திரவை செய்யப்பட்டது. அவருடைய முதுகில் 39 அடிகள் 40
அடிகள் என்று சொல்லப்பட்டு 39 முறை 468 முறை அடித்தார்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிற கருத்துக்கு மைமுண்டாவதாக. அவருடைய முதுகு உருளுகிறவனுடைய நிலம் போல காணப்பட்டு சரீரமெல்லாம் பீட்டப்பட்டு ரத்தம் வடித்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக எல்லாருடைய பாவத்தை அவர் சிலுவையிலே சுமந்த போகிறார். இதாகிய தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். ஆபத்து தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பாவ தீமையை பார்க்காத சுத்த கண்ணனே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிதாவாகிய தேவன் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். இப்போ இந்த இடத்துல தேவன் ஆண்டவராக இயேசு தனிமையில கைவிடப்பட்ட ஒரு நிலை காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் 14ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறோம். பிலிப்பிடத்தில் ஆண்டவர் பேசும்பொழுது சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நாம் விசுவாசி என்று சொல்லி பிலிப்பிடத்தில் சொல்கிறார். பிதா எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிற எப்பொழுதும் பிதா தன்னோடு இருந்தார். ஆனா இந்த இடத்துல தேவனுடைய சமூகம் ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்தாவி விளக்கும் பொழுது பரிசுத்தாவி இடத்துல விளங்கினா எப்படி வெறுமையா இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அதே போல பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு விலகி அவருடைய பிரசனம், அவருடைய மகிமை எல்லாம் அவரை விட்டு கடந்து சென்றது. அதனால தனிமையில் அவர் தவித்து பிதாவை பார்த்து சொல்கிறார், என் தேவனே என் தேவனே. நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக வேதம் சொல்கிறது. பிதாவாகிய தேவன் நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறது என்று சொன்னால் அவர் 100க்கு 100 தேவனாகவும் 100க்கு 100 மனிதனாகவும் இருந்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் அவர் 100க்கு 100 சாதாரண மனிதனாக நம்மை போல அவர் மாறினார். அதனாலதான் இந்த வழிகள், காயங்கள் அத்தனை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ரோமர் கோச்சவர்கள் கைதிகளை சிலுவையில் அறையும் பொழுது அவர்கள் வேதனையில துடிப்பார்கள் என்று சொல்லி அந்த கசப்பு கலந்த காடி, அது ஒரு போதை பொருளை கூட ஒரு கொஞ்சம் போதையா இருக்குமா, வழி குறையத்தக்கதாக அப்படி அதை கூட அவர் ருசி பார்க்கவில்லை, அதை தொடாமல் இருந்தார். முழுவதும் வேதனைக்குள்ளாக விவசாயிகள் சொல்ல கத்தோ அவரை நொறுக்க சித்தம் உண்டாகி நம்முடைய வீடு நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரியின் தீர்ப்பு அவர் மேல் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலம் இந்த வேளையில மத்தியான நேரத்தில் ஆட்கள் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியங்கள், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இறக்கத்தால் உன்னை சேர்த்துக்குவேன், முகத்தை இமைப்பொழுது மறைத்தேன் என்று பிதாவாகிய தேவனுக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அவர் எல்லாருடைய பாவத்தையும் தன்னுடைய தலையில சுமந்தபடியால் சூரியன் என்ன இருக்கிறது, இருளாகிறது. பகலில் 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் பூமியில் அந்தகாரம் உண்டாயிற்று. மத்தியானம் 3 மணிக்குள்ள என்ன அந்தகாரமாய் சூரியன் மறைகிறத பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவாலயத்தின் திரைச்சலை 2ஆய் கிழிந்தது, கல்லறைகள் திறந்திருந்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காரணம், ஆண்டவர் எல்லாருடைய சாபத்தையும், ஒரு மனுஷனுடைய பாவத்தை ஒரு மனிதன் சுமக்க முடியாது. ஆனால் முன்னோர்களுடைய பாவம், பூமியில் இருந்த அத்தனைவருடைய பாவங்கள், இனி பிறக்க போகிற குழந்தைகளுடைய பாவங்கள் அத்தனையும் அவர் சிலுவையில மறித்து அவர் எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கொண்ட அப்படினால் பாவத்தை தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் பிதாவாகிய தேவன் ஒரு இமை பொழுது ஒரு நொடிதான் என்ன செய்தார், நம்முடைய முகத்தை மறைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் நான் உங்களோடு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு. அந்த காலத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் என்ன செய்வார்கள், ஆடு மாடு கோழி எல்லாம் பலி செலுத்துவார்கள். 10 வகை பலிகள் இருக்கு, சமாதானம், குற்ற நிவாரண பலி, இப்படி பலிகளை ஆடு மாடு கோழி புறாக்களை பலியிட்டு ரத்தம் சிந்துவார்கள். அதே போல உலக ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படத்தில் சொல்லப்பட்டது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு அவர் நோக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 53:12 அவர் நம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எனப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதற்கும் அநேகர் அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவங்கள் அவர் தமக்கு கொள்ளை பொருளாக பகிர்ந்து கொள்வார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோதர வேத பண்டிதர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதத்தில் இல்லை, ஆனால் சம்பவமாக, அதாவது முதலாவது ஆதாம் பாவம் செய்து பூமி முழுவதும் பாவம் பண்ணி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களால் அப்போ பூமி முழுவதும் பாவமாக்கப்பட்டது. சோதரம், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் ஒருவனும் இல்லை என்று பிரசங்கி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாரும் பாவம் செய்து பாவிகள் ஆக்கப்பட்டார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு உலகத்தில் வந்தார் என்று தீமோத்தேயு எழுந்தார்.
நிருபங்களை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மீட்டிங் பரலோகத்தில் நடக்கிறது. வேத வல்லுநர்கள் சொன்ன ஒரு காரியம், பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் மூவர் கூடியிருக்கும் பொழுது இந்த மனுக்குலத்தின் பாவத்தை யார் சுமக்க போகிறான்னு சொல்ல, நான் போகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே அவர் ஒப்பு கொடுத்து பூமியில ஒரு குழந்தையாக மனிதனாக அவதரித்து பூமிக்கு மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த நேரத்தில் எவ்வளவு ஒரு பக்கம் வழி, ஒரு பக்கம் பிதாவாகிய தேவன் அவருக்கு விலகினதை பார்க்கிறோம். தேவனுடைய பிரசனம் கடந்து விட்டது. ஆனால் தனிமையிலே தனிக்கப்பட்டதனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன். நமக்காக பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டதுனால, அவர் ரத்தம் சிந்தி மறித்ததுனாலதான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை நம்ம கேட்டு போறது இல்லை. ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி மற்றவர்களை என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு அழைத்து வந்து ஆதாயம் செய்ய வேண்டும். நாம் வேலை செய்கிறோம், சாப்பிடுகிறோம், தொழுகிறோம், வளர்கிறோம், அப்படி இல்லை. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவர் கேட்டார். நாம் பரலோகத்தில் போகும்பொழுது அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அநேக சபைகளில் திரளான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், ஆனால் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஆவி பெற்ற சபைகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்கும். காரணம், நாம் என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆத்மா பாகத்தோட உனக்கு என் காரியமா யார் போகிறாங்க என்று ஆண்டவர் சொன்னாரே, ஆண்டவருடைய ஆத்மா அந்த தாகத்தை தீர்க்க முடியாத ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆத்மாக்களை ஆதாயம் செய்து சபையில சேர்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையில ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிவு உண்டாவதாக. மறுபடியும் ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலிருந்து நிறுத்தி அக்கிரமக்காரியின் ஒருவராக எண்ணப்பட்டார். அநேக பாவத்தை சுமந்து அக்கிரமக்காரர் ஒருவராக வேண்டிக் கொண்டது அனைவரை அவருக்கு பங்காக கொடுக்க தமக்கு சுத்தமானவர்களோ பங்கிட்டு கொள்வார் என்று அந்த 53:12 வாசிக்கிறோம். காரணம், ஒரு தேவமணி யார் சொன்னார், ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கும்போது எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். அந்த குழந்தை பிறந்த பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகிறது போல ஆண்டவர் சிலுவையில பாடுகளை நமக்காக வேதனைப்பட்டு அதை சகித்தபடினாலும் இன்னைக்கு உலகம் முழுவதும் நாம் என்ன கிறிஸ்துவின் சந்ததி உண்டானது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் உண்டான காரணம், அவர் நமக்கு ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தினாலே உங்களை பெற்றேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கொள்ளை பொருளாக ஆத்மாக்களை ஆண்டவர் தேவன் கொடுப்பேன் என்று சொல்லப்படினால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்தபடினால் இந்த பூமி முழுவதும் ஆத்மாக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். பேர் 3 பேரா இருக்கலாம், 10 பேர்கள், ஆனால் கிறிஸ்தவர்களாக மாற்றப்படுகிறார்கள், லட்சிக்கப்படுகிறார்கள், சிலுவையை நோக்கி பார்க்கிறார்கள். அன்றைக்கு பழைய ஏற்பாடு காலத்திலே அந்த மோசே கோலை நோக்கி, அந்த கோல்ல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். அதுபோல சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையை பற்றிய உபதேசத்தை சொல்லி அநேகர் ரட்சிக்கப்படும் ஆத்மாவை ஆதாயம் செய்து சபை கொண்டவர்களாக நாம் அர்ப்பணிப்போம். இந்த வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்லிப்போம், ஆண்டவரே சோதரம், இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய ஜனங்களுக்காக சொல்லிப்போம். ஆண்டவரே, நீங்க பேசி நம்முடைய வார்த்தையை தெரிய செய்ய வேண்டும். நீ ஒருவரையும் கைவிடாத தேவன். ஆண்டவரே, அன்னைக்கு அநேகர் தேவனை கைவிட்டார் என்று பலவிதமாக சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கைவிடப்பட்ட மனிதர்களை விடுதலையாக்கும்படியாக நான் இயேசு கிறிஸ்து வந்தார். நம்ம எல்லாரையும் அவர் கைவிடாமல் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். குடிப்போம். நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில இந்த கருத்தை தாழ்த்து கொடுக்கிறோம். என்ற சத்தியத்தின் படி ஆண்டவரே, நீங்க கிரியை செய்ய உங்களுடைய கருத்தை தாழ்த்து கொடுக்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவது